ட்ராவல் ப்ரோ? இங்கேருந்து கரெக்டாக இது என்ன ஊர்னா கள்ளக்குறிச்சி தான். கள்ளக்குறிச்சிலேருந்து வந்து ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல். திருப்பூர்லேருந்து கள்ளக்குறிச்சிக்கு 3 ஹவர். வணக்கம், வெல்கம் டு MGMS தமிழ். இன்றைக்கி நம்ம இவருக்கு தான் ஹேர் கட் பண்ண போகிறோம். என்ன ஒரு ப்ரோ நீங்கள்? நான் திருப்பூர். எப்படி ப்ரோ ஹேர் கட் பண்ணலாம்? ஃபயர் மட்டும் கட்டிங் வேண்டாமா? ஃபயர் கட்டிங் ரெண்டுமேனா? ஓகே. ஃபயர் கட்டிங் எப்படி பண்ணலாம்? சைடு பேக்கு 0ல் போடலாமா, இல்லை 1 பாயிண்டில் போடலாமா, இல்லை 1லே போட்டோம்? இதே பாக்ஸ் மாதிரிலே பண்ணலாமா? ஸோ அவர் மெயினாக ஆசைப்பட்டு வந்தது ஃபயர் கட்டு தான் உங்களுக்கு. ஃபயர் கட்டுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்காரு. ஸோ சூப்பராக இவர் முடி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஹேர் கட்லாம் பண்ணி டோட்டலாக இவர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரோ வந்து ஞாயிற்றுக்கிழமை டைமில் வந்துட்டார். ரொம்பவும் ரஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தார். நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அந்த 2 நாள் தவிர மற்ற நாள் வாங்க. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். சலூன் கடை பொறுத்தளவு எல்லா கடையிலையும் மோஸ்ட்லி எல்லா கடையிலுமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் எங்கள் கடைக்கு வர மாதிரி தான் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க வர மாதிரி இருந்தால். ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்காம ஏதாவது ஒரு சூழ்நிலையை நான் வெளியே போயிருந்தால் கூட கடை மூடி தான், நீங்கள் வந்து ஏமாந்து போகக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஃபோன்லேயே நான் சொல்லிவிடுவேன் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எப்போ வரணும்னு சொல்கிறது. சைடு வந்து கீழே வந்து 1 2 3 அப்படி போடவா? அதான் எப்படி பெஸ்ட்டோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணால் கூட இப்போ இது முள்ளோட்டு ஹேர் கட்டு நிறைய பேர் என் கடைக்கு வரவங்க கேட்டு லைக் பண்ணி பண்ணுறாங்க. இங்கே மட்டும் ஷார்ட்டாக வரும், இங்கே மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக வரும், இங்கே பேக்கெல்லாம் அப்படியே இருக்கும். அது எதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணால் அப்படி பண்ணிக்கங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் நல்லா இருந்தால் சரிண்ணா, அது மாதிரி பண்ணிவிட்டேன். ஓகே. ஏன்னா இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, நல்லாவும் இருக்குது ஃபேஸுக்கு. நீங்கள் முள்ளோட்டு ஹேர் கட் மாதிரி சைடில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து குறைச்சி நிற்க வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டைல். பண்ணலாமா? ஸோ ஓகே, நான் சொல்கிற மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. இந்த ஹேர் கட் எப்படி வருதுன்னு பாருங்கள். 0 பாயிண்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட போகிறோம். இருக்கிறதுல இந்த ஹேர் கட் ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் 1 பாயிண்ட் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சீப்புக்கு மேலே வர முடிய அப்படியே மிஷினில் எடுத்துருங்க. இப்போ லெவல் பண்ணியிருக்கும் பாருங்கள். இதே தான் இந்த ஹேர் கட்டு. மேலே வந்து கொஞ்சம் முடியை வந்து தூக்குறதும் தூக்காத நம்மளுடைய விருப்பம். அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இவ்வளோ தூரமும் தூக்கலாம், பட் இவ்வளோ தூரம் கூட வரலாம். அது வந்து அவங்கவுங்க ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இங்கே மட்டும் பண்ணியிருக்கேன், வேணால் லைட்டாக இங்கே லெவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான் இந்த ஹேர் கட்டு. இங்கே வேணால் கோடு போட்டுக்கலாம். இதேமாதிரி அந்த பக்கம் பண்ணலாம். சைடில் இந்த ஷார்ட் பண்ணிட்டு பேக்கில் வந்து ஃபங்க் வச்சவங்க செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் பட் இவருக்கு வந்து முடி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டாக மேட்ச் பண்ணி வெட்டிட்டோம், அவ்வளோதான். ஒரு சில பேர் கேட்பீங்க, ஏன் ப்ரோ இந்த கட்டிங் இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறீங்க, ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்காரு அவர், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலான்ற மாதிரி கேட்பீங்க. அவருக்கு ஒரு டீசெண்டாக இருக்க மாதிரி தான் இந்த ஹேர் கட் நான் பண்ணுறேன். இவர் என் கடைக்கு வந்து மெயினாக ஃபயர் ஹேர் கட் பண்ண வந்து ஆசைப்பட்டு வந்தார். சரி, சைடில் கொஞ்சம் நார்மலாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நம்ம சைடில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேர் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபயர்லாம் பண்ணி மேலே வந்து படி வைக்க போகிறோம். முள்ளோட்லேயே கொஞ்சம் நிறைய மாடல்லாம் இருக்குது. அது எப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கி போட்டால் ஒரு மாடலாக தெரியும், அதே கொஞ்சம் மேலே தூக்கி போட்டால் ஒரு மாடலாக தெரியும். ஒரு சில பேர் காது ஒட்டின மாரி மட்டும் எடுப்பாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் பேக்கில் காது பாதி தூரம் வர எடுப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இவருக்கு நான் காது ஒட்டின மாதிரி மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க முடியல நான் லெவல் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த ஹேர் கட் பிடிக்கும், நீங்கள் ரெகுலராக எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுவீங்க அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மேலே லைட்டாக வைக்கலாம். ஃபயர் பண்ணும்போது அது இந்த அளவுனாச்சும் குறைச்சா நிற்கிறோம், அப்போ தான் பர்ஃபெக்டாக நிற்கும். சரி, இல்லைன்னா அந்தளவுக்கு பக்காவாக நிற்காது. இப்போ வந்து ஃபயர் கட்டிங் எந்த அளவுக்கு குறைச்ச பர்ஃபெக்டாக நிற்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குறைச்சிட்டு ஃபயர் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு இந்தளவு வெட்ட போகிறோம். பேக்கில் எதுவும் வெட்டல, சைடில் மட்டும் தான் வெட்டியிருக்கோம். இதே அளவு ஃப்ரண்ட்லேயும் லைட்டாக குறைக்க போகிறோம். திருப்பூரா ப்ரோ? திருப்பூர்ண்ணா. திருப்பூர். ஸோ
சொந்த ஊர் புதுக்கோட்டை அங்கே ஒர்க் பண்ணுறேன். திருப்பூர் வர திருப்பத்தூர் வர எனக்கு தெரியாது, அந்த பக்கம் நல்லா போனதில்ல. நானே இந்த ஊருக்கு இப்போ தான் புதுசாக வர்றேன். அப்படியா? கள்ளக்குறிச்சிக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணீங்க. கள்ளக்குறிச்சி டேட்டா திருவண்ணாமலை பஸ் ஏறி இந்த பக்கம் மூங்கில் திருப்பி ஸ்டாப் ஏற்றிங்களா? ஆமாம் ஆமாம், கூகுள் மேப்பில் போட்டு அவங்க கடை வச்சு அப்படியே இறங்கிட்டேன். கண்டக்டர் சொல்லிட்டீங்களா? கரெக்டாக இறக்கி விட்டாங்களா? இறங்கிட்டேன். முடியெல்லாம் வெட்டி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் நிற்க மாட்டேது கரெக்டாக. அதுக்கு தான் நம்ம ஃபயர் பண்ண போகிறோம். இன்னும் ஒன்றுமே பண்ணலை. எப்படி ப்ரோ நினச்சிங்க நீங்கள்? இல்லை, நான் எரியும்னு நினச்சேன். இப்போ எப்படி தலையில் ஃபயர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி எதாவது குளிர்ச்சி தெரியுதா இல்லை ஏதாவது ஹீட்டு தெரியுதா? இல்லை, நான் வந்து நார்மலாக முடி வெட்டுற மாதிரி தான். நார்மலாக தலைக்கு மேலே தான் ப்ரோ பற்ற வைக்கிறாங்க, எதுவும் ஆகாது, பயப்படாது. ஒரு கடையில் வெட்டையில் பயப்படுவாங்கண்ணா. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பயப்படுவாங்க. பட் ஆனால் சுருட்டு முடிக்கு வந்து லைட்டாக பெண்ட் ஆகுது உங்க முடி. கம்பியாக நிற்கல முடியும் ஸ்ட்ரைட்டாக. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஃபயர் பண்ண ஒன்றும் செம்மையாக நிற்கணும். ஆனால் இது ஒன்லி நிற்க வைக்கிற வேலை தான். பட் இது வந்து மேலே தூக்கி நிப்பாட்டும் போது நம்ம பெண்டு வந்துச்சுன்னா அந்தளவு லுக்கு நல்லா இருக்காது. பொசுக்குன முடியெல்லாம் கீழே வந்துடுச்சு பாருங்க. இப்போ மேலே அந்த மஞ்சள் கலரில் அது போயிருமாண்ணா? அது வந்து லைட்டாக என்ன தெரியும், தலை வாஷ் பண்ண பிறகு இந்த அளவு தெரியாது, லைட்டாக தெரியும். அது எப்படி நான் போக போக மறைஞ்சிருமா இல்லை? லைட்டாக தெரியும். ஒரு 15-10 கட்டிங் பண்ணுறவரை அந்த மேலே பொசுங்கிற மாதிரி தான் தெரியும். அடுத்தது முடிய வெட்டிங்கன்னா போயிடும். அது ஒரு லைட்டாக தெரியும். இந்த அளவு தெரியாது. இப்போ ரொம்ப அதிகமாக தெரியுது. திரும்ப தலை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவு தெரியாது, கம்மியாயிடும். நீங்கள் இதை வாரி பாருங்க, செட் ஆகலன்னு பாருங்க, வாரி பாருங்க. செட் ஆகுதுங்களா? நீங்கள் எப்போதான் வரீங்க? செட் ஆக ஓகேண்ணா. இதுதான் வரீங்களா? ஆமாண்ணா. கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தான் அப்படி தான் வரும். ரவுண்ட் ஷேப்பில் வரலாம், கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரைய விட்டுடலாம். அங்கேருந்து கரெக்டாக இது என்ன வரும்னா கள்ளக்குறிச்சி தான். கள்ளக்குறிச்சிலேருந்து வந்து ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல். திருப்பூர்லேருந்து கள்ளக்குறிச்சி 3 ஹவர். ஸோ கள்ளக்குறிச்சிலேருந்து நம்ம இடத்துக்கு வரத்துக்கு ஒரு 40 கிலோமீட்டரு. அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். 1 ஹவர் ஆயிடுச்சா? ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இருந்தாலும் 9:30 மணிக்கு ஆனீங்க. ஓகே, ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்கிச்சு. ஓகே, அங்கே தான் வந்திருக்காரு. என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக நான் ஒர்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓகே ப்ரோ? ஓகே தானே. ஸோ ஓகே, வீடியோ பற்றி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சாலும் அவர் கேட்ட மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் கட் வந்து உங்கள் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேருக்கு பிடிக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நைட்டு ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காரு ரிஸ்க் எடுத்து. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.